விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இதுவரை 29 மாவட்டங்களுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியாகி விட்டதுங்க. ஸோ மீதி இருப்பவர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும்? ஸோ அந்த 9 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ தான் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தான் ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட்டு என்ன தான் சார் ஆச்சு, எங்களுக்கு ரிசல்ட் வெளியீட்டில் ஏன் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரொம்ப தாமதம், ஸோ கால் லெட்ரு வந்தால் தான் எங்களுக்கு பணியாக, நிறைய ஊழியர்களுக்கு இந்த பதவி உயர்வே வழங்கவே இல்லை அப்படின்ட்டு பலதரப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குமுறலில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த வீடியோ பதிவு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரேஷன் கடையில் சில முக்கியமான தகவல்கள் அனைத்தும் நமக்கே வெளியாகிருக்குங்க. அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிப்பதற்காக கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. நேரடி நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு பல மாதங்களாகவே ரிசல்ட் வெளியீட்டில் குழப்பங்கள். ஸோ ரிசல்ட் வெளியீட்டில் குழப்பங்கள் ஏற்படுது, அங்கே குழப்பங்கள் இங்கே குழப்பங்கள், அப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டே இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனம் எப்போ போடுவாங்க, எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு வெளியிட்டுறதுக்கு உண்டான டைம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கடந்த ஜூன் மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜூன் மாதத்தில் பப்ளிஷ் ஆக்கப்பட்டது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு ஏன் இன்னும் பப்ளிஷ் ஆகலை? சென்னை, கோவை, தேனி, விருதுநகர், ஸோ இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆவதில் தாமதங்கள் ஏற்படுதுங்க. இப்படி நாளுக்கு நாள் இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் ஏற்படுத்துறதுனால நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ பழைய ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க, ஏன்னா புதிய ஊழியர்கள் எடுத்துட்டீங்க, பழைய ஊழியர் எங்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வை எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கும் அந்த பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணுங்கள். அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுதி கட்டத்தில் இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு நெருங்கியாச்சு. ஸோ இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள்ளார மீதி இருக்கிற 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கிற மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிருக்கு அப்படின்ற தகவல் அனைத்துமே நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருச்சுங்க. ஸோ மாவட்டத்துடைய பெயர் நான் சொல்ல போகிறேன். மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒரு 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரேஷன் ஷாப்பில் இவ்வளோ பேருக்கு தான் பணியமர்த்தப்படுவார்களா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியான மாவட்டங்கள்லேயே சேல்ஸ்மேன் மட்டும்தான் ஒரு சில மாவட்டங்களில் வெளியிட்ருக்காங்க, கட்டுநர்களை வெளியிடலை அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம், ரேஷன் ஷாப்பில் அடுத்தடுத்து செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட்டும் விரைவில் பப்ளிஷ் செய்யப்படும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மக்களே. ஸோ ரேஷன் ஷாப் சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.
விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் எப்பொழுது வெளியிட இருக்காங்க. இது குறித்து சில முக்கியமான தகவல்களை பார்க்கலாம். இதுவரை 29 மாவட்டங்களுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய முடிவுகள் வெளியாகி விட்டதுங்க. ஸோ மீதி இருப்பவர்களுடைய ரிசல்ட்டு எப்போ வெளியாகும்? ஸோ அந்த 9 மாவட்டத்துடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு எப்போ தான் வெளியாகும் அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே தினசரி கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ தான் ரேஷன் ஷாப்பில் ரிசல்ட் என்ன தான் சார் ஆச்சு, எங்களுக்கு ரிசல்ட் வெளியீட்டில் ஏன் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ரொம்ப தாமதம், ஸோ கால் லெட்ரு வந்தால் தான் எங்களுக்கு பணியாக, நிறைய ஊழியர்களுக்கு இந்த பதவி உயர்வே வழங்கவே இல்லை அப்படின்ட்டு பலதரப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் குமுறலில் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த வீடியோ பதிவு இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த ரேஷன் கடையில் சில முக்கியமான தகவல்கள் அனைத்தும் நமக்கே வெளியாகிருக்குங்க. அதை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை நியமிப்பதற்காக கடந்த ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நேரடியான நேர்காணல்கள் நடத்தப்பட்டது. நேரடி நேர்காணல்கள் முடிக்கப்பட்ட பிறகு பல மாதங்களாகவே ரிசல்ட் வெளியீட்டில் குழப்பங்கள். ஸோ ரிசல்ட் வெளியீட்டில் குழப்பங்கள் ஏற்படுது, அங்கே குழப்பங்கள் இங்கே குழப்பங்கள், அப்படி பலதரப்பட்ட குழப்பங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட்டே இருக்குங்க. ஸோ ரேஷன் கடையில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய நியமனம் எப்போ போடுவாங்க, எப்போ ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எல்லா தரப்பு மக்களுமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களுடைய ரிசல்ட்டு வெளியிட்டுறதுக்கு உண்டான டைம் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு கடந்த ஜூன் மாதத்தில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜூன் மாதத்தில் பப்ளிஷ் ஆக்கப்பட்டது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 29 மாவட்டங்களுடைய ரிசல்ட் அனைத்துமே பப்ளிஷ் செய்யப்பட்டிருக்குங்க. ஸோ மீதி இருக்கிற அந்த 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு ஏன் இன்னும் பப்ளிஷ் ஆகலை? சென்னை, கோவை, தேனி, விருதுநகர், ஸோ இந்த மாதிரி முக்கியமான மாவட்டங்களுடைய ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகுதில் தாமதங்கள் ஏற்படுதுங்க. இப்படி நாளுக்கு நாள் இந்த ரேஷன் கடையோடைய ரிசல்ட் வெளியீட்டில் தாமதம் ஏற்படுறதுனால நிறைய நபர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு உடனடியாக ரேஷன் ஷாப்போடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் போராட்டத்தில் இருக்காங்க. ஸோ பழைய ஊழியர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா புதிய ஊழியர்கள் எடுத்துட்டீங்க, பழைய ஊழியர் எங்களுக்கு பதவி உயர்வை வழங்குங்க. ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பதவி உயர்வை எவ்வளோ சீக்கிரம் போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கும் அந்த பதவி உயர்வு பட்டியலை ரெடி பண்ணுங்கள். அவங்க ஒரு பக்கம் போராட்டத்தில் இருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இறுதி கட்டத்தில் இந்த ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு நெருங்கியாச்சு. ஸோ இந்த ஜூலை மாதம் இறுதிக்குள்ளார மீதி இருக்கிற 9 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டை அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருக்கிற மாவட்ட வாரியாக இருக்கிற இணையதளத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு என்னென்ன மாவட்டங்களுடைய ரிசல்ட் வெளியாகிருக்கு அப்படின்ற தகவல் அனைத்துமே நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன். மக்களை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாவட்டத்துடைய நபர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட்டு பப்ளிஷ் ஆகிருச்சுங்க. ஸோ மாவட்டத்துடைய பெயர் நான் சொல்ல போகிறேன். மதுரை, தென்காசி, விருதுநகர், கள்ளக்குறிச்சி, சேலம், நாகப்பட்டினம், நாமக்கல், மயிலாடுதுறை, திருநெல்வேலி, தருமபுரி, திருச்சி, திருவாரூர், வேலூர், விழுப்புரம், திருவள்ளூர், தூத்துக்குடி, புதுக்கோட்டை, ஈரோடு, கன்னியாகுமரி, திருப்பூர், நீலகிரி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை, ராணிப்பேட்டை, திண்டுக்கல், திருப்பத்தூர். ஸோ இந்த மாதிரி ஒரு 29 மாவட்டங்களுடைய ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் அனைத்துமே வெளியாகப்பட்டதுங்க. ஸோ மக்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ரேஷன் ஷாப்பில் இவ்வளோ பேருக்கு தான் பணியமர்த்தப்படுவார்களா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளியான மாவட்டங்கள்லேயே சேல்ஸ்மேன் மட்டும்தான் ஒரு சில மாவட்டங்களில் வெளியிட்ருக்காங்க. கட்டுநர்களை வெளியிடலை அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரு செகண்ட் ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியிடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ கவலையே பட வேண்டாம். ரேஷன் ஷாப்பில் அடுத்தடுத்து செகண்ட் ப்ரொவிஷன் லிஸ்ட்டும் விரைவில் பப்ளிஷ் செய்யப்படும். எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது மக்களே. ஸோ ரேஷன் ஷாப் சம்மந்தமான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.